அதில் ஒரு தோழரை இந்த பொண்ணு ஒரு கட்டத்தில் காதலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அனைவருக்கும் வணக்கம். ரிதன்யாவுடைய தற்கொலைக்கு காதல் விவகாரம் தான் காரணம் அப்படின்னும், கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் எப்படி கிடைத்தது அப்படின்னும் பல அதிர்ச்சிகரமான தகவலை பிரபலமான பத்திரிகையாளர் ஒருவர் தற்போது தன்னுடைய யூடியூப் சேனல் மூலமாக வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கான சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிரபலமான பத்திரிகையாளர்கிட்ட ரிதன்யாவுடைய சித்தப்பாவான பூபதி பேசியிருக்காரு. அப்போது ரிதன்யாவுடைய சித்தப்பா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நாள் ரிதன்யா தனக்கு பின்னாடி ஏதோ ஒரு நடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணா. அவள் டக்குன்னு திரும்பி பார்க்குறதுக்கு முன்னாடியே ரிதன்யாவுடைய கையை கவின் பின்பக்கமாக கட்டிட்டாரு. அது மட்டும் இல்லை, ரிதன்யாவுடைய வாயும் கட்டிட்டாரு. அதுக்கப்புறமா ரிதன்யாவுடைய ட்ரெஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு வேக்யூம் கிளீனரை ரிதன்யாவுடைய அந்தரங்க பகுதியில் இந்த மாதிரி பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சித்தப்பா அந்த பிரபலமான பத்திரிகையாளர்கிட்ட சொன்னதாக அவரே சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு அவர் ஒரு விஷயத்தை கேட்குறாரு. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததாக ரிதன்யாவுடைய சித்தப்பா சொல்கிறாரு. இந்த சம்பவம் ஒன்றும் ஏதோ ஒரு காட்டு பகுதியிலையோ இல்லை ஊருக்கு ஒதுக்குப்புறமாகவோ இது தனியாக இருக்கக்கூடிய ஒரு பங்களாலேயோ நடக்கலை. குடும்பங்கள் எல்லாருமே வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் இந்த மாதிரி நடக்குது. அப்படி இருக்கும்போது ரிதன்யா திடீர்னு கத்திருச்சுன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு விஷயத்தெலாம் நம்ம பண்ணுறோமே, இதனால் அந்த ரிதன்யா எதாவது கத்திருச்சுன்னா நமக்கு எவ்வளோ பெரிய அவமானம் ஆயிரும், நமக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் ஆயிரும் அப்படின்னு கவினனை யோசிக்காமையா இருப்பார் அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை அந்த பத்திரிகையாளர் எழுப்புறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கும்போதோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போதோ அவங்கள அறியாமல் அவங்களுடைய கால்களை வேணால் நம்மளால் கட்ட முடியும். ஆனால் ஒருத்தவங்களுடைய கையை நம்மளால் டக்குன்னு கட்ட முடியாது. அது முன்பக்கமாக கட்டினாலும் சரி, பின்பக்கமாக கட்டினாலும் சரி, கையை கட்டும்போது அவங்க கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது ரிதன்யா எப்படி தன்னுடைய கையை கட்டுறதுக்கு அலோவ் பண்ணாங்க? ரெண்டாவது, சடன்னு யாரும் டக்குன்னு ஒருத்தருடைய வாயெல்லாம் கட்டிட முடியாது. அதே மாதிரி வாயையும் கையும் கட்டுனாங்க அப்படின்னு சொல்லி ரிதன்யாவுடைய சித்தப்பா சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. அந்த அளவுக்கு ரிதன்யா அதை அனுமதிச்சிருப்பாங்க. இது ஒரு பொய். தேவையில்லாமல் இவங்க வீணாக கவின் குடும்பத்தார் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை பரப்புகிறாங்க. இப்போ மக்களுடைய சப்போர்ட் எல்லாமே ரிதன்யா பக்கம் இருக்குது. ரிதன்யாவுடைய ஆடியோவை கேட்டுட்டு நிறைய பேர் உண்மை என்ன அப்படின்னு தெரியாமல் ரிதன்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ரிதன்யாக்காக சமூக ஊடகங்களில் பெரிய போராளிகள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க சப்போர்ட் பண்ணுறதால அவங்க தனக்கு சாதகமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிதன்யாவுடைய குடும்பம் இந்த போராளிகளை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு இல்லாத பொல்லாதது எல்லாமே பரப்பி விட்றாங்க. அது மட்டும் இல்லை, நிறைய யூடியூபர்ஸ் தங்களுக்கு லைக்ஸ் வேணும், நமக்கு நிறைய வியூஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நடக்காததான் நடந்த மாதிரி வீடியோக்களை வெளியிடுறாங்க. இதுவும் ரிதன்யாவுடைய குடும்பத்துக்கு சாதகமாக அமைகிறதால அவங்க அதை பிடிச்சிக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிகையாளர் இந்த விஷயத்தை சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பத்திரிகையாளர் ரிதன்யாவுடைய சித்தப்பா கிட்ட கேட்டிருக்காரு, எதுக்காக நீங்கள் டாக்டரை வச்சு நீங்கள் பிரேத பரிசோதனை பண்ணலை? எக்ஸ்ட்ரா உங்கள் தரப்புக்கும் ஒரு டாக்டரை வச்சு நீங்கள் ஏன் பிரேத பரிசோதனை பண்ணலை? எதுக்காக உடனே நீங்கள் எரிச்சிங்க? எதுக்காக வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளையும் அந்த பத்திரிகையாளர் ரிதன்யாவுடைய சித்தப்பா கிட்ட கேட்டிருக்காரு. அதுக்கு ரிதன்யாவுடைய சித்தப்பா சொல்லியிருக்காரு, எங்கள் பொண்ணு இறந்து போயிட்டா, அவளை நாங்கள் இன்னும் கேவலப்படுத்த நாங்கள் விரும்பலை. நாங்கள் அதை வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்து எங்கள் பொண்ணு துணியெல்லாம் இருக்கிறத நிறைய பேர் பார்க்க நாங்கள் விரும்பலை. அதனால தான் நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணலை. தனிப்பட்ட முறையில் நாங்கள் டாக்டரும் கேட்கலை அப்படிங்கிற மாதிரி ரிதன்யாவுடைய சித்தப்பா சொன்னாராம். அதுக்கு இந்த பத்திரிக்கையாளர் சொன்னாராம், வீடியோ ரெக்கார்டு வேணால் நீங்கள் சொல்கிறது ஏற்றுக்கலாம், ஆனால் உங்கள் தரப்பில் ஏன் நீங்கள் ஒரு டாக்டரை நீங்கள் வைக்கலை? டாக்டர் ஒரு பேஷண்ட்டை பார்க்குற மாதிரி தானே டாக்டர் நீங்கள் பார்க்கணும். அந்த டாக்டர் பிரேத பரிசோதனை பண்ணுறதை பார்த்து அவர் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்ல, உண்மையில் என்ன நடந்துச்சுங்கிறது அவர் சொல்லுவார்ல. நீங்கள் வீடியோவுக்கு வேணால் இந்த காரணத்தை சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் டாக்டருக்கு நீங்கள் இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிக்கையாளர் ரிதன்யாவுடைய சித்தப்பா கிட்ட சொன்னாராம். அப்போது ரிதன்யாவுடைய சித்தப்பா இன்னொரு விஷயத்தையும் சொன்னாராம், நாங்கள் போலீஸில் ரிதன்யாவுடைய ஃபோனும் சரி அண்ணாதுரையோட ஃபோனும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நாங்கள் எங்களுக்கு திரும்ப வரும்போது நாங்கள் நிறைய பேக்கப் எடுத்தோம். பேக்கப் எடுக்கும்போது எங்களுக்கு இன்னொரு ஒரு ஆடியோ எங்களுக்கு வலுவான ஒரு ஆதாரமாக கிடச்சிருக்கு. அதாவது வரதட்சணை கொடுமை நடந்ததுக்கான ஆதாரமாக அந்த ஆடியோ எங்களுக்கு இருக்குது. அந்த ஆடியோவில் ரிதன்யா என் அண்ணாதுரை கிட்ட அப்பா நீங்கள் சொன்ன மாதிரியான நகைகளை போட்டுருங்க,
நீங்கள் எவ்வளோ நகை போடுறேன்னு சொன்னீங்களோ அந்த நகையை நீங்கள் வந்து போட்டுருங்க. நீங்கள் அப்படி உங்களால் போட முடியல அப்படின்னா என்னை வந்து கூட்டிகிட்டு போயிருங்க, என்னை வந்து இங்கே வைக்காதீங்க, என்னால் இங்கே இருக்க முடியல, இவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆடியோ வந்து அந்த ஆடியோ வந்து பேசியிருக்கிறதாகவும் அதில் ரெக்கார்டாகி இருக்கிறதாகவும் வந்து ரிதன்யா வந்து பேசினதாக சித்தப்பான பூபதி வந்து அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லியிருக்காரு. நாங்கள் இதையும் வந்து நாங்கள் ஆதாரமாக கொடுக்க போகிறோம், கோர்ட்டில் வந்து சப்மிட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி இருந்தும் கூட வந்து அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. அதுக்கு நிறைய காரணங்களும் இருக்குது. அது என்ன அப்படின்னு அந்த பத்திரிக்கையாளரே சொல்கிறாரு. அதாவது ரிதன்யாவுடைய ஆடியோ வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸாக வந்து கோர்ட்டில் கொடுக்கப்பட்டாலும் அவங்களுக்கு கவின் குடும்பத்தாருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குன்னா அதுக்கு பின்னணியில் வந்து ரிதன்யாவுடைய நாடகம் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பல அதிர்ச்சியான தகவலை தொடர்ந்து சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிதன்யா வந்து காலேஜில் படிக்கும்போதே ஒரு நபரை வந்து விரும்பியிருக்காங்க, அவரையே திருமணம் செய்யணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க. ஒரு நாள் அந்த நபர்கிட்ட வந்து தன்னுடைய காதலியும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த நபர் வந்து நீங்கள் எந்த சாமியை கும்பிட்றீங்க, எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த நபர் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு சாமியை தான் நாங்கள் கும்பிட்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நாங்களும் அதே சாமியை தான் கும்பிட்றோம், அப்போ எப்படி நானும் வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியும், நம்ம இது வந்து சரி வராது, அதனால் நமக்கு வந்து கல்யாணம்லாம் வேண்டாம், நீ உன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கோ அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லியிருக்கானா. அந்த பையன் வந்து ரிதன்யாவை விரும்பலை, ரிதன்யா தான் அந்த பையனை வந்து விரும்பியிருக்கா. ஆனாலும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், நம்ம எப்பவும் பேசுகிற மாதிரி ஃப்ரெண்டாக இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பையனும் ரிதன்யாவும் பழகிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனால் ரிதன்யாவுக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை, ஆனால் அந்த பையனுக்கு தான் விருப்பம் இல்லை. அதுக்கப்புறமாவும் அந்த பையன் வந்து வெளிநாட்டுலாம் போயிருக்காப்புல. வெளிநாடு போயும் கூட ரிதன்யா தொடர்ந்து அந்த பையன்கிட்ட பேசி தான் வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பையனுக்கு வந்து நிச்சயமும் பண்ணிட்டாங்க. கல்யாணத்துக்கு இன்னும் அந்த பையனுக்கு 10 நாள் இருந்துச்சு. ரிதன்யாவுக்கும் நிச்சயம் பண்ணியிருக்காங்க. ரிதன்யாவுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு இன்னும் 2 மாதம் இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் கூட ரிதன்யா வந்து அந்த பையன்கிட்ட வந்து பேசியிருக்காங்க, இந்த மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பையன் வந்து அந்த ரிதன்யா கிட்ட சொல்லியிருக்காங்க, உனக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சிருச்சா, எனக்கு இன்னும் 10 நாளில் கல்யாணம், உனக்கும் நிச்சயமாகி 2 மாதத்தில் கல்யாணம், இப்போ வந்துட்டு திரும்ப இந்த மாதிரி பேசுகிறியே, அதான் உனக்கு அன்னைக்கே நான் சொல்லியிருக்கேன்ல நமக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லிட்டேன், நீ என் கூட நண்பனா ஃப்ரெண்டாக பழகிறாருந்தா பழகு, இந்த மாதிரி எண்ணத்தை வச்சுட்டு தான் நீ என்கிட்ட பழகிறன்னா நீ பேசாத அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காராம். அந்த பையனை வந்து போலீஸார் வந்து இது வரைக்கும் 4 முறை வந்து ஸ்டேஷனுக்கு அழைத்து விசாரணை செஞ்சுருக்காங்களாம். அந்த பையன் வந்து ரிதன்யா இறந்த அன்றும் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காரு, போஸ்ட்மார்ட்டம் போயிருக்காரு, இறுதி சடங்குலையும் வந்து கலந்துருக்காரு, அவங்களுடைய வீட்டுக்கும் போயிருக்காரு. இன்னை வரைக்கும் அவங்க அப்பா அம்மாவோட வந்து நல்ல சகஜமாக தான் வந்து பேசி பழகியும் வந்துட்டு தான் இருக்காராம். இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட போலீஸார் வந்து இந்த பையன் குறித்து ரிதன்யாவுடைய உறவினர்கிட்டலாம் வந்து பேசியிருக்காங்க. அப்போ அவங்க எல்லோரும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிதன்யாவும் அந்த பையனும் வந்து லவ்லாம் பண்ணலை, ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படையில் தான் வந்து அவன் வீட்டுக்கெலாம் வருவான், பேசுவான், வைப்பான், வாங்குவான், அவங்க 2 பேரும் லவ் பண்ணுற மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயத்த உறவினர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் போலீஸாருடைய விசாரணையில் அந்த பையன் வந்து ரிதன்யா வந்து எங்கிட்ட இந்த மாதிரி சொன்னதாக போலீஸார்கிட்ட அந்த பையன் சொன்னதாக அந்த பத்திரிக்கையாளர் வந்து தன்னுடைய வீடியோவில் வந்து சொல்கிறாரு. இன்னொரு விஷயம் என்னென்னா, எதுக்காக வந்து இவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு, இந்த ஆடியோ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட எதுக்காக ஜாமீன் வழங்கப்பட்டுச்சு அப்படின்னா, பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்லுவாங்க, அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா, ஒரு 60 நாள் ஆயிடுச்சா, 90 நாள் ஆயிடுச்சுன்னா கோர்ட் ஜாமீன் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. கேஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கோர்ட் வந்து ஜாமீன்லாம் கொடுக்காது. எத்தனையோ கேஸ் வந்து குற்றவாளிகள் வந்து கடைசி வரைக்கும் ஜெயிலில் இருந்தே நடந்து அவங்களுக்கு தீர்ப்பும் வழங்கப்பட்டிருக்கு. அது உடனேலாம் வந்து ஜாமீன்லாம் வழங்காது. சில கேஸ்லாம் ஜாமீனே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட நிலையில் கூட இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, இவங்க எடுத்து வச்ச அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பொய். அவங்க முக்கியமாக சொன்னது வந்து பாலியல் தொல்லை, வரதட்சணை கொடுமைகள் சொன்னாங்க. பாலியல் தொல்லை நடந்துச்சா நடக்கலையா அப்படிங்கிறதுக்கு உடல்கூறு ஆய்வில் வந்து எந்த விதமான காயங்களும் இல்லை அப்படிங்கிறது மாதிரி வந்துருச்சு. அது போக ரிதன்யாவுடைய உள் உறுப்புகளுடைய ஆய்வு அறிக்கை இன்னும் வரலை. ஸோ அதுலேயும் வந்து ரிதன்யாவுடைய கர்ப்பப்பை எல்லாமே சோதனை செய்யும்போது அவங்க தாம்பத்திய உறவில் இருந்தாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரியும் அந்த பத்திரிக்கையாளர் வந்து சொல்கிறாரு. அது இப்போதைக்கு வந்த மேலோட்டமான அந்த மேலோட்டமான காயங்கள், கீறல்களோ எதுவுமே இல்லை அப்படிங்கிறது வந்ததால தான் இவங்க சொன்ன அந்த பாலியல் குற்றச்சாட்டு பொய் அப்படிங்கிறத உண்மையாயிருச்சு. ரெண்டாவது வந்து இவங்க சொன்ன விஷயம் வந்து வரதட்சணை கொடுமை. இந்த வரதட்சணை கொடுமை உண்மையாக நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஆடியோ விசாரணையின் போது அவர் யார்ட்டையுமே வந்து ஃபோன் பண்ணி விசாரிக்கலை. எல்லா சாட்சிகளையும் வந்து நேராக வரவழைச்சி
எழுத்துப்பூர்வமாக எல்லாமே ரிப்போர்ட்டாக தான் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு. நேர்லேயே வர வச்சு பேசி அதை வந்து சாட்சிகள்கிட்டருந்து கையெழுத்து வாங்கி அதுக்கப்புறமா தான் வந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சப்மிட் பண்ணியிருக்காரு. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் கூட யாருமே வந்து வரதட்சணை கொடுமை நடந்துச்சு அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலை. அப்போது இவங்க சொன்ன குற்றச்சாட்டின்படி பாலியல் தொல்லையும் கிடைக்கல, வரதட்சணை கொடுமையும் நடக்கலை. இப்படி ரெண்டுமே வந்து இவங்க சொன்ன விஷயத்துக்கு எதிராக இருந்ததால தான் கோர்ட்டே வந்து இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துருச்சு. ஏன்னா விசாரிக்க வேண்டிய அளவுக்கு சாட்சிகள் எல்லாத்தையுமே வந்து விசாரிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் இவங்க இதுக்குள்ளே இருக்க வேண்டிய ஜெயிலுக்குள்ளே இருக்க வேண்டிய கவின் குடும்பம் ஜெயிலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அதன் அடிப்படையில் தான் அவங்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கு. இவங்க பெற்றோர்கள் சொன்ன குற்றச்சாட்டின்படி அவங்க எந்த விதமான வரதட்சணை கொடுமையோ உடல் ரீதியான கொடுமையோ வந்து செய்யலை. அது வந்து கோர்ட்டுக்கு தெரிஞ்சதால தான் வந்து அவங்களுக்கு உடனே வந்து ஜாமீன் கொடுத்துட்டாங்க. ரிதன்யா வந்து இறக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு காதல் வந்து கை கூடலை. அவங்க வந்து இந்த தனக்கு தெரிஞ்ச ஒரு பையனை கல்யாணம் பண்ணால் சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கவின் தெரியாத ஒரு நபர், தெரியாத ஒரு பையனை எப்படி கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிற கேள்வி அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த பையன்கிட்டையும் வந்து பல தடவை சொல்லி பார்த்துருக்காங்க. அந்த பையன் அதற்கு ஒத்துக்கவும் இல்லை. ஸோ அப்படிப்பட்ட இந்த நிலையில் தான் இவங்க இப்படிமான ஒரு விபரீதமான முடிவு எடுத்துட்டு தனக்கு எந்த விதமான களங்கமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க ரிதன்யா வந்து இறக்கும்போது கூட பொய் சொல்லியிருக்காங்க அப்படின்னு அந்த பத்திரிக்கையாளர் சொல்கிறார். ரிதன்யா வந்து பொய் சொல்லியிருக்காங்க. அந்த அபாண்டமாக வந்து கவின் குடும்பத்தார் மீது அபாண்டமான ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க. தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் காப்பாற்றுறதுக்காக தனக்கு பிடிக்காத ஒரு வாழ்க்கையில் தான் விபரீதமாக முடிவெடுக்க போகிறோம், தன்னை யாரும் தப்பாக பேசக்கூடாது, தன் குடும்பத்தையும் யாரும் தப்பாக பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு அபாண்டமான ஒரு பொய்யா ஒரு விஷயத்தை வந்து பேசி ஆடி அனுப்பியிருக்காங்க. எல்லோரும் நினைப்பாங்க சாகும்போது யாராவது பொய் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க. பெரும்பாலான நபர்கள் அப்படி தான் நினைப்பாங்க. ஆனால் ரிதன்யா வந்து பொய் தான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பத்திரிக்கையாளர் ரிதன்யாவுடைய காதல் விவகாரம் குறித்தும் இவங்க குடும்பத்தாருக்கு எப்படி ஜாமீன் கிடைத்தது அப்படின்னு சொல்லியும் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.